3 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மின்சார பேருந்துகளை நம்முடைய அரசு போக்குவரத்து கழகத்தில் இயக்குவது இ பஸ் என்று சொல்லக்கூடிய முறையில் அதற்கான டெண்டர் என்பதும் எடப்பாடி ஆட்சியில சொல்லி விடுக்கப்பட்டு அதுவும் நடைமுறைக்கு வரும் என்று சொல்லி ஜெர்மன் வளர்ச்சி வங்கியிடமிருந்து கடனுதவியாக பெற்று BS6 என்று சொல்லக்கூடிய சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கக்கூடிய அடிப்படையில் இப்ப வந்திருக்கக்கூடிய பேருந்துகள் நீங்க இதெல்லாம் 3 ஆண்டுகளுக்கு முன்பே போடப்பட்ட ஒப்பந்தம். நீங்க இந்த டெண்டர்லாம் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா 3 ஆண்டுகளுக்கு முன்பே தீர்மானிக்கப்பட்டு டெண்டர் விடப்பட்டது. ஜெர்மன் வளர்ச்சி வங்கியிடமிருந்து கடனுதவியாக பெற்று இந்த பேருந்துகளை இயக்குவது. அதற்கு பல்வேறு நிபந்தனைகளை ஜெர்மன் வளர்ச்சி வங்கி போட்டிருக்காங்க. ஒரு இ பஸ்ஸுக்கான செலவு என்பது 1,65,00,000 ரூபாய். ஒரு இ பஸ் நம்முடைய போக்குவரத்து கழகத்தில் இயக்கப்பட்டால் அதற்கான செலவு என்பது 1,65,00,000. நீங்க 1000 பேருந்துகளுக்கான டெண்டர் ஒரு பக்கம் அதிகாரிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தனியார் மூலமாக. நல்லா யோசிச்சுக்கோங்க, தனியார் மூலமாக 1000 பேருந்துகளை இ பஸ் 1000 பேருந்துகள் இ பஸ் வந்தா நீங்க அதுக்குரிய பேட்டரிகளை சார்ஜிங் செய்வதற்கான அடிப்படை கட்டமைப்பு வசதி என்பது ஏற்படுத்தப்பட வேண்டும். அதே போல இப்போ என்ன பேசுறாங்க அப்படின்னா ஜெர்மன் வளர்ச்சி வங்கியிடமிருந்து ஒரு 2500க்கும் மேற்பட்ட பேருந்துகளை கடனுதவி பெற்று இயக்குவதற்கு நீங்க ஸ்மார்ட் கார்டு மூலமாக நீங்க ஒரு ஸ்மார்ட் கார்டை கொடுத்தாச்சுன்னா அந்த கார்டு மூலமாக நீங்க கேஸ் இல்லா பணமில்லா பரிவர்த்தனை கேஷ்லெஸ் டிரான்ஸ்போர்ட். நீங்க கையில காசே கொண்டு போக வேண்டாம். ஒண்ணு செல்போன் இருந்தா போதும். ஆண்ட்ராய்டு செல்போன்ல நீங்க போன்பே, ஜிபே, பேடிஎம் அல்லது அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் கார்டு இதன் மூலமாக தெற்கு ரயில்வேல நீங்க பயணம் செய்யலாம், மெட்ரோ ரயில்வேல நீங்க பயணம் செய்யலாம். அதே போல எம்டிசி என்று சொல்லக்கூடிய போக்குவரத்து கழக பேருந்துகளிலும் நீங்க என்ன செய்யலாம், பயணம் செய்யலாம் என்ற முறையில் ஒரு ஒருங்கிணைந்த ஏற்பாட்டுக்குள்ள அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ள போறாங்க. இதுல என்ன ஆபத்து இருக்கு அப்படின்னா நல்லதான நினைக்கலாம். என்ன ஆபத்து இருக்குன்னு சொன்னா இந்த பணமெல்லாம் பரிவர்த்தனை என்று சொல்லும் போது நீங்க எங்கனாலும் ஏறி எங்கனாலும் இறங்கலாம். உங்களுடைய போன்பே மூலமோ ஜிபே மூலமோ அல்லது யூபிஐ கோடு. இன்றைக்கு நீங்க போன்பே வேண்டாம், ஜிபே வேண்டாம், கார்டு வேண்டாம், யூபிஐ கோடு மூலமாக நீங்க உங்களுடைய பணங்களை இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு பரிவர்த்தனை செய்யலாம். அப்ப யூபிஐ கோடு மூலமாக பணத்தை அனுப்பிட்டீங்கன்னா அங்க கண்டக்டருக்கான போஸ்டிங் கிடையாது. அந்த இ பஸ்ஸை இங்க பராமரிப்பு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தனியாரை சார்ந்தது. அப்ப நான் ஓட்டுநரும் தனியாரை சார்ந்தவர், பராமரிப்பும் தனியாரை சார்ந்தது. அங்க பராமரிப்பு தொழிலாளிக்கு அங்க வேலை இல்லை. கண்டக்டர் மட்டும் இப்ப நம்ம கொடுப்போமா? எப்ப அந்த இ பஸ்ஸுக்கு அது எவ்வளவு நாளைக்கு? நான் சொன்ன இந்த பணமில்லா பரிவர்த்தனை நடைமுறைக்கு வரும்போது கண்டக்டருக்கு அங்க வேலை கிடையாது. அப்ப படிப்படியாக இந்த அரசு போக்குவரத்து கழகங்களை தனியாரை நோக்கி கொண்டு வருவதற்கான ஏற்பாடு நோக்கி இந்த அரசாங்கம் போயாச்சு.